யாரு தான் ரேண்டி ஒன் அப்போனன்ட் அட் ரெசல்மேனியா? ராண்டி ஒன்னு கெவின் ஓவன்ஸ் நடக்க வேண்டிய மேட்ச் நடக்காம போச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கெவின் ஓவன்ஸ் நெக் இன்ஜரினால அது கேன்சல் ஆயிருச்சு. இப்போ ராண்டி ஒன்னு ரெஸ்ல்மேனியால அப்போனன்ட் யாருமே இல்ல. ஆனா ராண்டி ஒன் கண்டிப்பா ரெஸ்ல்மேனியால பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா யாரோட? அதானே இங்க இருக்கிற பெரிய கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச 3 பேர் சொல்றேன். ஒன்னு ரூசேவா இருக்கலாம். ரூசேவுக்கு இப்பதான் AEW கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. WWE சைனும் ஆயிட்டாரு. அவர் ஒருவேளை ராண்டி ஒன் அகேன்ஸ்டா ரிட்டர்ன் பண்ணுவாரோ? ஆனா ரூசேவை கூட்டு வந்து அந்த ஹீல் ரூசேவை கூட்டு வரணும். 2015 பார்த்தோம்ல, அந்த ரஷ்யன் டேங்க் கொண்டு வராரு. அந்த மாதிரி ரூசேவா வந்தா செம்மையா இருக்கும். அடுத்தது அலெக்ஸ்டர் பிளாக். அலெக்ஸ்டர் பிளாக் வந்து ராயல் ரொம்ப போதே ரூமர் இருந்துச்சு ரிட்டர்ன் வருவாருன்னு. ஆனா இன்னும் ரிட்டர்ன் வர காணா. அவர் லீஸ்ட் ஃபேவரட் எனக்கு தெரிஞ்சு. சொல்ல முடியாது, அலெக்ஸ்டர் பிளாக்கா கூட இருக்கலாம். அடுத்தது என் ஃபேவரட். இந்த மேட்ச் நடந்தா நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஸ்டோரியும் நல்லா இருக்கு. ராண்டி ஓர்டன் வர்சஸ் நிக் ஆல்டஸ். ஏன்னா அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்ல ராண்டி ஒன்னு ஆர்கியூ போட்டாரு. அதுல அவர் இன்னைக்கு கடுப்புல இன்னைக்குள்ள ஸ்மாக் டவுன்லயும் பார்த்தேன், அவர் ராண்டி ஒன்னு முறைச்ச முறையே வேற லெவல். நிறைய பேருக்கு தெரியாது நிக் ஆல்டஸ் ஒரு ரெஸ்லர்னு. அவர் மேட்ச்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவர் NGPW இதுலயே இருந்தார் போல. அந்த இண்டிபெண்டன்ஸ் சர்க்கிள்ல இருந்தார் அவர். அவருக்கும் ராண்டி ஓட் மேட்ச் நடந்தா வேற லெவல்ல இருக்கும். அதை ஸ்மாக் டவுன் கூட டீஸ் பண்ணிருக்காங்க. ராண்டி என்ன சொன்னா, நீ வேணா கூட என்ன ரெஸ்ல்மேனியா அப்போனன்டா இருக்கலாம்னு. இதுவே ஒரு டீஸ் பண்ணிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.